ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் புவன். இன்னைக்கு அக்டோபர் 1 அம்மாவோட பர்த்டே. ஸோ நம்ம சர்ப்ரைஸ் கிஃப்டை ரிவீல் பண்ணுறதுக்கான டைம் வந்துருச்சு. ஸோ வாங்க போகலாம். காய்ஸ், இந்த கபோர்டுக்குள்ளே தான் நான் கிஃப்டை ஒழிச்சு வச்சுருக்கேன். வாங்க எடுப்போம். ஸோ இந்த இருக்குது. ஃபஸ்ட் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா அந்த வீடியோடய உங்களுக்கு சாரீ காமிக்கலை. ஸோ இதுதான் நான் அம்மாவுக்கு வாங்கின சாரீ. எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். காய்ஸ், இந்த சாரியை வாங்க போய் அம்மாகிட்ட கொடுத்து அவங்களோட ரியாக்ஷனை பார்ப்போம். மா, ஹாப்பி பர்த்டே. மா, வெயிட் இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சேன், ஆனால் நடந்தது வந்த அன்னைக்கு அசிங்கமாக மாட்டிக்கிட்டேன். இதெல்லாம் நடக்கணும்னு நினச்சேன், இதில் ஒன்று கூட நடக்கலை. ஒன்றே மட்டும் நடந்துச்சு. அம்மா சர்ப்ரைஸ் ஆனாங்க. அதில் நான் ஹாப்பி. நான் எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அந்த கட்டைப்பையில் மாட்டிக்கிட்டேன். எங்கள் அம்மா பிடிச்சிட்டாங்க. இந்த டிஷர்ட்டுக்கு கட்டைப்பை கொடுக்க மாட்டாங்கன்னு. எனக்கு சமாளிக்க வரல, மாட்டிக்கிட்டேன். என்னதான் சர்ப்ரைஸில் சொதப்பினாலும் எங்கள் அம்மா ஹாப்பி. பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த சாரியோட ஃபுல் லுக் பார்த்துட்டு அப்படியே அம்மா சாரியை ட்ரேப் பண்ணிட்டு வருவாங்க. அதையும் பார்த்துருங்க. நான் அம்மாவுக்கு சர்ப்ரைஸாக சாரீ வாங்கின விலாக் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சாரி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சர்ப்ரைஸ் ஆனீங்களா? அதுதான் ஃபெயில் ஆயிடுச்சு. காய்ஸ், அம்மா ரெடி ஆகிட்டாங்க. அம்மா பார்ப்போம். சாரி பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கா? ஸோ அகெயின் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. காய்ஸ், நீங்களும் அம்மாவோட சாரி எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி ஒரு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய். நம்ம லைஃப்பில் நம்ம செரிஷ் பண்ண வேண்டிய மூமெண்ட்ஸ் தான் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும். பட் அது ஹார்ட் டச்சிங் மெமரிஸ். கேக் கட் பண்ணிட்டு ஃபேமிலி கூட ஷேர் பண்ணும்போது அது ஒரு பெரிய செலிப்ரேஷன் இல்லை, பட் அதோட லவ் டுகெதர்னஸ் தான் ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ண வைக்கும். எஸ்பெஷலி அம்மாவோட ஸ்மைல் பார்க்கும்போது அதுதான் அந்த மொமெண்ட்டுக்கே ஹைலைட்டாக தெரியும். எண்ட் ஆஃப் த டே இது மாதிரி குட்டி குட்டி மெமரிஸ் தான் நம்ம லைஃபோட பிக் மெமரிஸாக ஆகுது.